ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சோற்றுக்கற்றாழையில் சட்னி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். டிஃபன் ஐட்டத்துக்கு இந்த சட்னி அவ்வளோ ருசியாகவும் அருமையாகவும் இருக்கும். மலச்சிக்கல் ப்ராப்ளத்தையும் சரி பண்ணக்கூடிய சட்னி இது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இந்த சட்னி எடுத்துக்கலாம். மிஸ் பண்ணாமல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வாங்க இது எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். சோற்றுக்கற்றாழை ஒரு குளிர்ச்சியான பொருள். சோற்றுக்கற்றாழையை பறிக்கும் போது எல்லோ கலரில் ஒரு ஜெல்லு வரும். அந்த ஜெல்லை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் தண்ணியில் ஒரு அலசிட்டு அதுக்கப்புறம் இந்த பச்சை கலரில் இருக்கிற தோலை மட்டும் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இருக்கிற ஒயிட் கலரில் இருக்கிற ஜெல்லை வச்சு தான் நம்ம சோற்றுக்கற்றாழை சட்னி நம்ம செய்யணும். இதை 6 அலசணும் இந்த ஜெல்லை. ஏன்னா இதில் குழகுழப்பு தன்மை இருக்கும். அந்த தன்மை இருக்கக்கூடாது. அது வரைக்கும் நம்ம தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம சமைக்கவே ஆரம்பிக்கணும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சோற்று கற்றாழை சட்னி ரெடி. இது டிஃபன் ஐட்டத்துக்கு அவ்வளோ ருசியாக இருக்குங்க. நீங்கள் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும். சோற்று கற்றாழையை நம்ம உணவில் சேர்க்கும் போது முடி நல்லா வளரும். அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உடலில் இருக்க கெட்ட கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், சோற்று கற்றாழை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.